திருப்புவனத்தில் இளைஞர் அஜித் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3ஆம் நாளாக நீதிபதி தனது விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார். அரசு மருத்துவரிடம் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். விவரங்களை சுரேஷ் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் கண்ணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கு விசாரணையில் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் திருப்புவனம் காவல் நிலையம் அருகே உள்ள நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஆய்வு மாளிகை அறையில் கடந்த 2 நாட்களாக விசாரணை நடைபெற்று வருது. இன்று 3ஆவது நாளான விசாரணை தொடங்கியுள்ளார். இதில் முதல் நாள் விசாரணையில் திருப்புவனம் ஏடிஎஸ்பி சுகுமார், திருப்புவன ஆய்வாளர் ரமேஷ்குமார், ஆய்வர் மற்றும் சிஎஸ்ஆர், எஃப்ஐஆர் ஆவணங்கள், மேலும் காவல் நிலையம் மற்றும் கோவிலில் உள்ள சிசிடிவி அடங்கிய அந்த ஒப்படைப்பு எல்லாம் ஒப்படைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தனிப்படை காவல்துறை தாக்குதல் நடத்திய தொடர்பான வீடியோ பதிவு செய்த கோவில் பணியாளர் சத்தீஸ்வரன், மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோவில் இந்து அறநிலைத்துறை உதவி ஆணையாளர்கள், ஊழியர்கள் என எல்லோரையும் 2ஆம் நாளில் விசாரணை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்று முக்கிய சாட்சியான அஜித்குமாரை தாக்கிய போது வீடியோ எடுத்த ஊழியர் சந்தீஸ்வரன் மற்றும் அஜித்குமார் தாய் மாலதி, சகோதரர் நவீன்குமார் மற்றும் சித்ரா, ரம்யா, கீர்த்தி ஆகியோரிடம் 2ஆவது நாளாக நேற்று விசாரணை வருகிறது. அதனைத் தொடர்ந்து இன்று திருப்புவனம் 3ஆவது நாளான இன்று திருப்புவனம் அஜித்குமாரை முதலில் இறந்ததா என்ற தகவலுக்காக பரிசோதனை செய்த மருத்துவர் கார்த்திகேயனிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.